தாவேக்கனார் சொல்றது வந்து எல்லாருமே விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர விஜய் வந்தா என்ன செய்வார்? அவரே பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாரு. அவர் யார் எழுதி கொடுத்து படிக்கிறாருன்னு தெரியல. நாங்க சொல்ற கருத்துக்களுக்கு நீ பதில் சொல்றதுக்கு வக்கீலாவ தான் நீ அந்த மாதிரி ஒரு கேவலமான இது பண்ற. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாநாட மயிலாட மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தினாங்களோ அதே மாதிரி தான் நடத்தினாங்க. சில நேரத்தில் வந்து ஏடா கூடமா கமெண்ட்ஸ் போடுற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்க படங்களை எல்லாம் எடுத்து மார்க் பண்ற அளவுக்கு ரொம்ப போயிட்டு இருக்காங்க. சீப்பா வந்து தவறான வார்த்தை பயன்பாடு தாவேக்காவோட செயல்பாடுகளை தான் நாம சொல்லணும். ஜெகதீச பாண்டியனே வந்து கடுமையா ஆமா முதல்ல என்ன பத்தி தான் அவர் பேசினாரு. தாவேக்கவினர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்தப்ப யாருமே அது பொறுப்பேற்கல. தன்னோட தலைவரை இவங்க கேள்வி கேட்கறதுனால இவங்களை எல்லாரையும் அப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு வழிநடத்தலோட இவங்க வந்துட்டு இருக்காங்க. பெரியார் பொறுத்த வரைக்கும் அவர் பேசின சில ரொம்ப தவறான கருத்துக்கள் வந்து மக்களுக்கு புரியணும். ஒரு பிம்பத்தின் பின்னாடி திமுக வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற உண்மையை வந்து உலகுக்கு வெளிப்படுத்து. நிறைய மீம்ஸுக்கு வந்து அவர் சீமான் அவர்களோட புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறது. வார் ரூம் கண்ட்ரோல்ங்கிற சில தற்குறிகளுக்கு வந்து அது போடுறது வந்து தினசரி வேலையா இருக்கலாம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சோசியல் மீடியாவில் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்க ஒரு கட்சியோட செக்ரட்டரி, ஐடி விங் செக்ரட்டரியாக இருக்கீங்க. முதல்ல இந்த பணியா இல்லை இந்த பொறுப்பு இந்த கடமை எப்படி இருக்கு உங்களுக்கு? ஐடி விங் பிரசிடென்ட். ஆமாம். ஓகே. இந்த பணி வந்து நான் தொடங்கினதுலேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்து அண்ணன் வந்து எனக்கு இந்த பொறுப்பை வழங்கினாரு. அதற்கு முன்னாடியே வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் இயங்கிட்டு இருந்தேன். எல்லா கட்சிகளையும் வந்து அவங்களோட கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் விமர்சிக்கிறோம். அப்புறம் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். அவங்க ஐடி விங் அணிகளோட சேர்ந்து சண்டை செய்கிறோம், எதிர்த்து சண்டை செய்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் போடுறது, நிறைய வீடியோஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால சில நேரத்தில் வந்து ஏடா கூடமாக கமெண்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ வந்து கடந்த ஒரு 2021 வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஐடி விங் இங்கேருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியை சார்ந்த உறவுகள் இவங்க யாரும் வந்து அவதூறையோ இல்லை வந்து தவறான பரப்புரையோ தவறான வார்த்தை பயன்பாடையோ இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் எதிர்த்தரப்புலேருந்து வந்துற அவதூறு விமர்சனங்கள் தான் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. விமர்சிக்கிறோன்ற பேர்ல ரொம்ப அவதூறாக பேசுகிறதும் தவறான வார்த்தைகளை இது பண்ணுறதும் எங்கள் படங்களெல்லாம் எடுத்து மார்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப போயிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற, நமக்கே கோவம் வருது, அவங்களுக்கும் வந்து ட்ரிகர் ஆகிறாங்க. அண்ணனை பேசும்போதெல்லாம் ரொம்ப கோவம் வருது. நீங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் விமர்சனங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல, எந்த கட்சியில் எந்த தரப்போட விமர்சனம் வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப சவாலாக இருக்குது, இல்லை ரொம்ப அவதூறாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணவே முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கும்? சவாலாக நாங்கள் பார்க்குறது வந்து அவதூறு விமர்சனம் எந்த பக்கத்தில் இருந்தாலும் டெஃபமேஷனை தான் வந்து ஒரு சவாலாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் வந்து சீப்பாக வந்து தவறான வார்த்தை பயன்பாடு, இப்போ ஒரு கருத்தியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டால் தவறான வார்த்தைகளை சொல்லி விழிக்கிறது, இந்த மாதிரி பயன்படுத்துறத வந்து நம்ம இப்போ ரொம்ப தவறாக போயிட்டு இருக்கிறது வந்து இப்போ தாவேக்காவோட செயல்பாடுகளை தான் நாம் சொல்லணும். அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லாமல், அரசியல் படுத்துதலே இல்லாமல் தான் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ அப்யூஸ் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் நிறுத்திடுவாங்க. தன்னோட தலைவரை இவங்க கேள்வி கேட்கறதுனால இவங்களை எல்லாரையும் அப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு இதோட வழிநடத்தலோடு இவங்க வந்துட்டு இருக்காங்க. அது அவங்க கட்சியில் இருக்கிற தலைமையும் ஆதரிக்குதோ என்னமோ தெரியல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மேலே அப்படி ஒரு விமர்சனம் வந்து பொதுவாக இருக்கும். சமூக வலைத்தளத்தில் வந்து இதுக்கு முன்னாடி அரசியலாக பேச மாட்டாங்க, அவதூறாக விமர்சனம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து இருந்ததில்லை. அதை மாற்றுறதுக்கு அது போன்ற ஒரு சூழல் இருந்தது. அதை மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றது? இது வந்து வழிநடத்துதல் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு கிளாரிட்டி வந்து கொடுக்குறது. தொடர்ச்சியாக வந்து
ஒரு பயிற்சி பட்டறைன்னு தான் நான் சொல்வேன். அண்ணனோட உரைகளாகட்டும், அண்ணனோட வழிநடத்துதலாகட்டும், அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் ஆகட்டும், அது வந்து ஒரு பயிற்சி பட்டறை. அண்ணன்றது ஒரு பயிற்சி பட்டறை. ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்கு உட்பட்ட தலைமையை வந்து ரொம்ப மதிச்சு செயல்படுற ஒரு கூட்டமாக தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறை இருக்கு. டெய்லி காலையில் இந்த மாதிரி இன்னைக்கு இதுதான் ட்ரெண்ட் பண்ணணும், இல்லை இன்னைக்கு இதை பற்றி தான் நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி எதனாச்சும் செட் பண்ணுறீங்களா? எங்களுக்கு வந்து இத்தனை போராட்டங்களுக்கும் சரியான ஒரு ஒரு கான்செப்ட்ஸையும் அதுக்கான கண்டென்ட்டையும் வந்து கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் விங்ஸோட தான் நம்ம சேர்ந்து செயல்பட்டுருக்கோம். இப்போ மரங்களின் மாநாடும் சரி, இல்லை மலைகளின் மாநாடும் சுற்றுச்சூழல் பாசறையோட சேர்ந்து அப்போ அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸை வாங்குறோம். இன்டெலெக்சுவல் கான்டென்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அவங்க கிட்ட இன்புட்ஸ் வாங்கி அதை வந்து எப்படி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து கொண்டு போகிறது அப்படின்றத முழுக்க பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். எல்லாமே ப்ரொக்ரெசிவான ட்ரெண்ட்ஸாக இருக்கும். இப்போ எதிர்மறையாக பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ திடீர்னு ஒரு இந்த மாதிரி துர்சம்பவங்கள் ஏதாவது நடக்கும்போது அது ஒரு கண்டிச்சு நம்ம பதிவு போடும்போது அது தானாகவே எழுச்சியாக மாறும். கடந்த தேர்தலில் நம்ம வந்து சின்னத்துக்காக நம்ம பண்ண ட்ரெண்டிங் வந்து உலகம் முழுக்க வந்து அது சென்றடைஞ்சது. அதெல்லாம் வந்து தன்னெழுச்சியாக அதை பிளான் பண்ணாமல் நடக்கிறது தான். ஆனால் கேம்பெயின் பேஸ்டாக அண்ணன் போடுற அந்த செயல் திட்டத்துக்கு தகுந்த மாதிரி இணைஞ்சு செயல்படுறது தான் நம்மளோட ஐடி விங்கோட வேலை. அதை நம்ம சரியாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ உங்களை தாண்டி கட்சியில் இருக்கிற மெம்பர்ஸ் இல்லை வேற ஏதாவது இல்லை பொறுப்பாளர்கள் அப்படியும் இருப்பாங்களா? அவங்களும் ஏதாவது கண்டென்ட் எழுதுவாங்க, போடுவாங்க. ஆமாம். இப்போ அவங்களும் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ இல்லை எதனாச்சும் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ஐடி விங் வந்து செய்வீங்களா? இல்லை, எல்லாமே சேர்ந்து தான் செயல்படுவோம். இப்போ வந்து நம்ம ஐடி விங் அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட விங்காக இருந்தாலும் கட்சியில் இருக்கிற மற்ற கொள்கை பரப்பு செயலாளர்கள் அவங்களுமே தனிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சராக தான் இருப்பாங்க சோஷியல் மீடியாவில். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு நரேட்டிவ் அப்படின்றத வந்து கலெக்டிவாக தான் பண்ணுவோம். அது எல்லாமே தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு தான் வருது. ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டனால இப்போ சீமான் அவர்கள் ஒரு கருத்து வந்து பொதுவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறாங்க. இப்போ இடும்பாவனம் கார்த்திக் வந்து ரொம்ப கடுமையாக அதை கண்டனமாக எழுதுறாரு. சாட்டை துரைமுருகன் அதை வந்து ஒரு வீடியோவாக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி போடுறாருல. இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தோற்றத்தையும் கொடுக்கும். இது வந்து ஒரு சவாலான விஷயமா தானே இருக்கும். இது சவாலாக நான் சொல்லலை. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ அண்ணன் வந்து ஆரம்பத்திலிருந்து தலைவர் அவங்க தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களை வந்து ஆதரிச்சு தான் அந்த இதுக்குள்ள வந்தாங்க. எங்களை வந்து நேரடியாக அவங்க விமர்சனம் வந்து மேடையிலே செய்யும் போது தான் நாங்கள் விமர்சிக்க தொடங்குறோம். அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகளை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஒரு மெச்சோர்டான ஒரு அப்ரோச்சை வந்து அண்ணன் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த நேரத்தில் இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து இபிஎஸ் அவர்களும் சொன்னாங்க, இல்லை அண்ணாமலை அவர்களும் வந்து அதே தான் வலியுறுத்தினாங்க. ஒரு தலைவரா அவங்க வந்து மெச்சோர்டா வந்து ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அவங்க வந்து அதை எம்பத்தைஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல ஒரு தலைவரோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க எம்பத்தைஸ் பண்ணி ஒரு கருத்தை சொல்றாங்க. சாமானியனுக்கான கோபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சரியான கேள்விகளும் நம்ம கேட்டுதான் ஆகும். இப்ப அவங்க சொன்ன நேரத்துக்கு அங்க போயிருந்தாவே இத்தனை இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். ஆனா இப்ப செட் பண்ற நரேட்டிவ் எங்களை வந்து எங்க அண்ணனை வந்து அவ்வளவு தவறா பேசின தாவேக்க ஆட்கள் வந்து இன்னைக்கு அவங்க பாதிக்கப்பட்ட போது முதல்ல போய் நிக்கிறது வந்து நாங்க தான். நேத்து போய் அண்ணன் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் குறிப்பா வந்து இப்ப சீமான் அவர்களோட கருத்து வந்து ஏற்கனவே அவர் திராவிடர் கழகத்துல பயணிச்ச போதோ இல்ல திராவிடர் விடுதலை கழகம் அந்த மேடைகள்ல பேசும்போதோ பெரியார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருப்பாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது மாறுதல் புரிதல் அது எப்படி வேணா இருக்கலாம். ஒரு மாற்றம் வந்ததுக்கப்புறம் இப்போ வேற ஒரு கருத்து அப்படிங்கிறதும் பேச வேண்டிய சூழல் வருது. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பழைய கட்டையும் இதையும் சேர்த்து போட்டு அப்படி விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது வந்து சவாலான விஷயங்கள் தான். ஆனால் வந்து இப்போ தரவுகளை எடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா அதான் என்ன பண்ணுவீங்க அதுக்கு போய் கமெண்ட் பண்ணுறது? இப்போ எப்படி டிஎன் ஃபேக்ட்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து யூடர்ன்லேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே பொறுப்பு கொடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. நம்ம ஐடி விங்க ஃபேக்ட் செக்கிங் தான். அங்கே பெரியார் பொறுத்த வரைக்கும் அவர் பேசின சில ரொம்ப தவறான கருத்துக்கள் வந்து மக்களுக்கு புரியணும். ஒரு பிம்பத்தின் பின்னாடி திமுக வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற உண்மையை வந்து உலகுக்கு வெளிப்படுத்தணும்னா அந்த பிம்பத்தை முதல்ல உடைக்கிறோம். அப்போ எங்களுக்கு அது வந்து ஒரு அண்ணன் பேசின அந்த சமீபத்தில் எங்களுக்கு வந்த ஒரு சவால் தான். ஆனால் அதை வந்து இப்போ நாங்கள் முறியடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா
நிறையா மீம்ஸுக்கு வந்து அவர் சீமான் அவர்களோட புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறது. இன்னும் சிலர் வீடியோலாம் அவரோட பேச்சு இருக்கும், பட் வந்து வேற ஒரு மாதிரி காமிக்கா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நிறைய வீடியோக்கள் அப்படிலாம் ட்ரெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க? இதை வந்து ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறோம். முதல்ல அண்ணனே சொல்லுவார், இந்த காமராஜருக்கு அடுத்தது அதிகமாக கேரக்டர் அசாசினேட் பண்ண ஒரு தலைவராக தான் வந்து நான் இருப்பேன் அப்படின்றது சொல்லுவார் அண்ணன். இது வந்து ஒரு ரொம்ப கேவலமான செயல். நாங்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு நீ பதில் சொல்கிறதுக்கு வக்கீலாக தான் நீ அந்த மாதிரி ஒரு கேவலமான இது பண்ணுற ஒரு தலைவனை வந்து முழுக்க முழுக்க ஒரு கோமாளியா சித்தரிச்சு அவர் சொல்ற கருத்துக்களோட வீரியத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க. அதுவும் இந்த தாவேக்கன அதை வந்து நீங்க ஃபேஸ் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தானே? இன்ஸ்டால ரொம்ப அதிகமா பார்க்க முடியுது அந்த மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கும். இப்ப ஏஐ வச்சு யூஸ் பண்ணி அவர் பேசுறத இது பண்றது, அவர் ஸ்டேஜ்ல சொன்ன விஷயங்கள் எல்லாம் கதை மாதிரி சொல்ற மாதிரி நரேட் பண்ணி பண்றதெல்லாம் பண்றாங்க, ரொம்ப இது பண்றாங்க. அதான் இந்த அவதூறுகளை தாண்டி தான் நம்மளும் வர வேண்டியதா இருக்கு. இந்த வார் ரூம் கண்ட்ரோல்ங்கிற சில தற்குறிகளுக்கு வந்து அது போடுறது வந்து தினசரி வேலையா இருக்கலாம். ஆனா எங்க வேலை வந்து அவங்கள பேட்டில் பண்றது இல்ல. தாவேகா நீங்க சொன்ன மாதிரி இன்னுமுமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா, அவங்களுக்கு அரசியல் படுத்ததே இல்லையே. இப்ப அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார்? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் தான் சொன்னார். கற்பித்தலே இல்லாம இவங்க ஒன்று சேர்த்து என்ன பண்ண போறாங்க? ஒரு அரசியல் படுத்துதல் இல்லை, ஒரு தெளிவு இல்லை. ஒரு டிபேட் வந்தா கூட அவங்களால எந்த கருத்தை வந்து அவங்களோட தலைவரோட கருத்தா சொல்ல முடியும்னே தெரியல. ஏன்னா அவரே பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாரு. அவர் யார் எழுதி கொடுத்து படிக்கிறாருன்னு தெரியல. ஒரு நாள் ஒரு கருத்தை சொல்றாரு, அடுத்த நாள் வீணா டயலாக் பேச மாட்டோம்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த கூட்டத்திலே அவரு வந்து பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் சொல்றது வந்து தாவேக்கனார் சொல்றது வந்து எல்லாருமே விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்களோட விஜய் வந்தா என்ன செய்வார் அப்படின்ற கேள்விக்கு யார்கிட்டயுமே ஒழுங்கான பதிலே கிடையாது. இறந்து போன தன்னோட மக்களுக்காகவே கூட நிக்காத ஒரு தலைவன் வந்து எப்படி உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்லுவா? இதே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா யார் வந்து இப்படி ஓடுவா? இப்ப யாருமே இங்க இல்லையே. கரூர்ல வந்து இப்ப புசி ஆனந்தோ இல்ல வந்து மற்ற தாவேக்கனார் இரண்டாம் நிலை தலைவர்கள்னு அறியப்பட்ட விளம்பரப்படுத்தப்பட்ட யாருமே அந்த நேரத்துல மக்களுக்காக இல்லையே. அறிக்கை வந்து அவர் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும் போது யாரோ அடிச்சு இது பண்றாங்க. ஒவ்வொரு நகர்வையும் மீடியா வந்து காமிச்சிட்டு தான் இருக்காங்க. மனவேதனை அடையணும்னு சொல்றாரு. ஆனா யார் இங்க இருக்கா? தாவேவினர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்தப்ப யாருமே அதை பொறுப்பேற்கல. இல்ல நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழருக்குமே ஆரம்பத்துல வந்து நிறைய பார்த்துட்டு பேசினதை பார்த்துட்டு ஏதோ ஒரு உணர்வுல வந்த ஆட்களும் இருப்பாங்க. அது நாளடைவுல தானே கொஞ்சம் சரியாகும். அந்த மாதிரி அவங்களுக்கும் அப்படித்தானே ஆகும். இப்போ வந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பார்த்து அப்படி வந்து வர்றாங்க. நாளடைவில் தானே அதை வந்து பக்குவப்படுவாங்க. நாங்கள் வரப்பயே ஒரு வரலாற்று பெருந்துயரத்தை அனுபவிச்சுட்டு அதன் அடிப்படையில் ஒரு கொள்கையை வகுத்துட்டு ஒரு தமிழ் தேசிய சோஷலிச குடியரசு அமைக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவார்த்த புரிதலோட தான் அண்ணன் வந்து இதுக்கு வந்தார். என்னதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அவங்க கூட்டம் நடத்தினாலுமே இன்னுமே எல்லாருக்குமே வந்து இலவச கல்வி அப்படின்றது சாத்தியப்படுத்தப்படவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜேர்னி வந்து எங்களோட 15 ஆண்டு கால அரசியல் பயணம் அப்படின்றது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இதில் நாங்கள் வந்து சிறிய தவறுகள் நடந்தா கூட அதற்கான ஒரு திருத்தத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஓட் பேங்க் அப்படின்றது நாங்கள் இத்தனை தேர்தலில் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மக்கள் வந்து எங்களுக்கு தனியாக நிற்கிறதுக்கும் எங்களோட கோட்பாடுகளை புரிஞ்சு 36 லட்சம் பேர் வாக்களிச்சுட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியை இன்னைக்கு வந்து நிற்கிறோம். இவங்க வந்து அப்படியான கொள்கை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கிற ஒரு நடிகரோட புகழ் வெளிச்சத்தால மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து வந்தால் நல்லா செய்வோம் இதை தவிர்த்து அவங்களால எதுவுமே சொல்ல முடியறது இல்லை அப்படின்றத ஏன் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இப்போ நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த விஷயம் பற்றி சொன்னீங்க. அந்த ஈவெண்ட் வந்து அன்னைக்கு இப்போ சமீபத்தில் வந்து நடந்தது. நிறையா நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டோட கல்வி முறை பற்றி இப்போ தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கல்விக்காக கொண்டு வந்த திட்டங்கள் பற்றிலாம் பேசுகிறாங்க. அது நிறையா வீடியோ கிளிப்பிங்ஸாக வெளியில் போகுது, டிவியில் லைவ் போகுது. அப்படி இருக்கிற சூழலில் அதை வந்து நாம் தமிழர் ரைட்டிங் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ அது பார்க்கும்போது தொடர்ச்சியாக இவ்வளோ நடிகர்கள் இவ்வளோ பேர் பார்க்கும்போது பரவாயில்லையே, இவ்வளோ நல்ல திட்டங்கள் நிறையா வந்திருக்கு, கல்விக்காக இந்த அரசு நல்லா இவ்வளோ செய்யுது அப்படின்ற ஒரு தோற்றம் தானே உருவாகும்.
அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருந்தது? இல்லை, கல்விக்கான இது கூட்டம் நடக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு எப்படி மாநாட மயிலாட மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துனாங்களோ அதே மாதிரி தான் நடத்துனாங்க. இதில் எத்தனை பேர் வந்து கல்வி தாளாளர்களாகவும் இது இணைஞ்சு பண்ணாங்க தெரியல. நடிகர்கள் வைத்து அதை வந்து புகழ் வெளிச்சமாக வந்து அதை காட்டணும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஈவெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் ஆண்ட அந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த கல்வியை முன்னேற்றிடுறீங்கன்னா உங்களால் அடிப்படை மாநில உரிமையை கூட பெற முடியாத நீங்கள் எப்படி வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இத்தனை ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இவ்வளோ கேபிடேஷன் வாங்குறீங்க? அப்போ வந்து நீங்கள் அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டீங்களா? கல்வியை வந்து எல்லாருக்கும் ஆனதாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா எதுக்காக இந்த மரணங்கள் நடைபெறுகிறது? எத்தனை அரசு பள்ளிகள் வந்து இந்த 5 வருடத்துல இழுத்து மூடி இருக்காங்க? இதற்கான பதில்கள் என்ன? நீங்க சோசியல் மீடியால என்னென்ன மாதிரியான விஷயங்களை உங்க தலைமை நேரடியாக அவர் சீமான் அவர்கள் கிட்ட கொண்டு போவீங்க? அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு நேரடியாக ஆலோசனை கொடுப்பாரு? இப்போ வந்து எங்களுக்குமே ஒரு ஹையரார்கி இருக்கு. இப்போ ஐடி விங் பிரசிடெண்ட்டாக நான் வந்து செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. ஆனால் எனக்குன்னு இல்லை, எங்களுக்கான ஐடி விங் டீம் வந்து ரொம்ப பெருசு. இது வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தன்னார்வலர்கள் உலகம் முழுக்குமே வந்து இணைஞ்சு இதை செயல்படுறாங்க. இதை குறிப்பிட்டு சொல்லணும். இது நான் அதுக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, டிஸ்கார்டுக்கு போய் வச்சுங்க. நாங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அவதூறு, இந்த மாதிரி இல்லை. சில அவதூறுகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டிய காலகட்டத்தில் வந்து நம்ம அந்த சூழல்லாம் அண்ணங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு நடக்கிறது வழக்கம். ஓகே, இப்போ பெரியார் விமர்சனம் அப்படின்றது பொதுவாக இருக்குது. இப்போ சமீப காலங்களில் நாம் தமிழர்ல இருந்து அதிகமான விமர்சனங்கள், இடும்பாவனம் கார்த்திக் நிறைய பேசுகிறாரு, அண்ணனே நிறைய பேசினாரு, அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருதுல. ஐடிவிங்க்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? ஏன்னா ஏற்கனவே வழிகாட்டி அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னும் போது அதுக்கு கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்ற அளவில் இருக்கா, இல்லை பெரியாரை விமர்சிக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்கா? இல்லை, பெரியாரை விமர்சிக்கிறது எங்களோட முழு நேர பணி கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும்போதோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதில் வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்ற போது தான் நம்ம பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வைக்க முடியுது. கேள்விகள் வந்து எதிர்த்தரப்புக்கு கேட்க முடியுது. எங்களோட கேள்விகள் எல்லாம் பெரியார் பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிற திமுகவினர் தான், அவங்களோட செயல்பாடுகளை நோக்கி தான் கேட்குறோம். எங்களுக்கு வந்து அவரை விமர்சிக்கிறது வந்து முழு நேர பணி கிடையாது. அது தேவைப்படும் போது தேவைப்படுற இடத்துல நாங்கள் அதை செயல்படுத்துவோம். ஓகே, அடுத்து வந்து சில நேரத்தில் வந்து ஏதாவது கோபமாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஸ்டேஜில் இருந்து இறங்கி போகிறது, இந்த மாதிரியான நேரத்துல எல்லாம் வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் ஈஸியாக வந்து வேகமாக ரீச் ஆகிடும்ல. அந்த மாதிரியான சமயத்தில் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி கஷ்டமாக இருக்கா, இல்லை எப்படி இருக்கு? அண்ணன் வந்து நாங்கள் ரொம்ப வந்து அண்ணனை கொண்டாடுறோம். அவரை வந்து ஏன் எங்களுக்கு இந்த பற்றுதல் இருக்குன்னா, அவர் வந்து எப்போவுமே தன்னோட முகத்தை வந்து உண்மையான முகமாக தான் இருப்பார். மீடியாவுக்கு ஒன்று, தன்கிட்ட இருக்கிற கட்சி உறவுகளுக்கு ஒன்று, தம்பி தங்கைகள்கிட்ட ஒரு முகமாகவும் இல்லை, இல்லை ஒரு வேறு இடத்துல ஒரு ஆளுமையாகவும் இல்லை வந்து இப்போ வைஎஸ்ஆர் அவர்களுக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்லாம் நிறைய பேர் வச்சுட்டு இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிம்ப அரசியலை உருவாக்குறதுக்கு நாங்கள் இல்லை. அவரோட உண்மையான முகம் எப்படி இருக்கோ, அவரோட இயல்புகளோடையே மக்கள்கிட்ட வந்து அவரே காமிக்கும் போது நம்ம வந்து அதை பெருசாக பேட்டில் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கான கிளாரிட்டியை வேணால் கொடுக்கலாம், ஏன் அந்த சம்பவம் நடந்தது அதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கலாமே தவிர்த்து இதை டிஃபெண்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே தான் வந்து மக்கள்கிட்ட வந்து தெரிவிக்கணும்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாகவும் இருக்கீங்க, இந்த விமர்சனமும் நிறைய பேர் முன் வைப்பாங்க. என்னன்னா நாம் தமிழர் வந்து பெண்களை வந்து தரக்குறையாக விமர்சிக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள்ன்றது இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக யாரும் சொல்றதில்ல. கொஞ்சம் முன்பாக அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. காளியம்மாளே ஒரு உதாரணத்துக்காக தான் எனக்கு டக்குன்னு அவங்க வராங்க. அவங்க வந்து நேர்காணல்லே சொல்லியிருந்தாங்க, என்னை வந்து இன துரோகின்னு வந்து குறிப்பிட்டு எழுதுறாங்க, என்னை பற்றி நிறைய அவதூறுகளை எழுதுறாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பொதுவாக இப்போ ஒரு பெண் ஒருத்தங்க அரசியலுக்கு வந்து ஒரு இடத்துல நிற்கிறதுன்றதே பெரிய சவாலாக இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து தடை ஏற்படுற மாதிரியான விஷயங்களும் நிறைய நடக்குது அப்படின்ற விமர்சனங்களும் வருதுல்ல, அதுக்கு உங்களோட பதில்? இப்போ கட்டமைப்புலேயே வந்து நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. எப்படின்னா இப்போ ஆண்களுக்கு நிகராக ஒவ்வொரு பாசறையில் மட்டும் இல்லையே, கட்சியோட பொறுப்புகள்லேயே பாதி பெண்கள் தான் இருக்காங்க. பாசறையோட தலைமையிலேயே 2 பெண்கள் இருக்கும். சுற்றுச்சூழல் பாசறையில் வெண்ணிலா தாய்மானவன், இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் நான் இருக்கேன். மகளிர் அணி மட்டும் எனக்கு தெரிஞ்சு 700-800 பேர் வந்து இப்போ மகளிர் அணி பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் கட்டமைப்புலையும் இருக்காங்க, மாநில ஒருங்கிணைப்பு பொறுப்புலையும் இருக்காங்க. ஏன் தகவல் தொழில்நுட்ப பாசறையிலேயே பாதிக்கு பாதி ஒரு தொகுதியில பெண்கள் தான். இத்தனை பெண்கள் வந்து உள்ள கட்சி பொறுப்புல வந்து கட்சியில களத்துல இயங்குறாங்க அப்படின்னா
எதிர்த்தரப்புல இருந்து அதிகமாக விமர்சனம் வரும். அக்கா காளியம்மாள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இங்கே இருந்த வரை கொண்டாடிட்டு இருந்த ஒரு இதில் தான் இருந்தாங்க. அவங்க இன்டர்வியூஸ் இந்த மாதிரி இருந்தாலும் கூட நீ கீழே போயிட்டு நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி உன்னை யாருக்குமே தெரியாது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுது. அதாவது நம்ம அஃபிஷியல் ஐடிவிங் அப்படின்றது கிடையாது. இது ஆதரவு வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு இதுதான். இப்போ நான் போனாலுமே அந்த அதிருப்தி எதுக்கு நான் போக மாட்டேன். என்ன சொல்கிறேன், அந்த என்னையை அந்த இடத்துல வச்சு பார்த்தாலுமே அந்த திருப்தி இருக்கு தான் செய்யும். ஆனா அது பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய ஒரு அது தவறு தானே அந்த மாதிரி பண்ற கமெண்ட்ஸ் பண்றது. நீங்க எப்படி பாக்குறீங்க, வாயை புடுங்குறீங்க. ஆஃபிஷியலா நான் சொல்றேன் இல்லையா, நாங்க வந்து அந்த மாதிரி யாருமே எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்கள நாங்க இன்னி வரைக்குமே வந்து நல்ல ஒரு மரியாதைக்குரிய இடத்துல தான் வச்சு பார்க்குறோம். இன்னுமே எங்களுக்கு அன்பும் அவங்க மேல இருக்கு. அது தவறுனா எல்லாரையும் தானே எழுதுறாங்க. இப்போ கட்சியை விட்டு வெளியே போனவங்க போய் போற இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க தானே, அப்ப அவங்களெல்லாம் திட்டாம என்ன செய்யறது? நீங்களே ஒரு கேள்வி வந்து எடுத்து கொடுத்தீங்க. இப்போ வெளியில போனவங்க வந்து படுபயங்கரமா வந்து விமர்சனம் பண்றாங்க. என்னன்னா பணம் வாங்கினாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க, நானே பார்த்தேன், நானே பக்கத்துல இருந்தேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. அதாவது ஒரு ஒட்டுமொத்தமா அரசியலே கேள்விக்குள்ளாக்குற அளவுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் வருதுல்ல. ஐடிவிங்ல இருந்து நீங்க அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? எங்களுக்கு பதில் சொல்ல கூடாது அப்படின்றத எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இது எந்த அவதூறுக்குமே நம்ம பதில் சொல்லக்கூடாது. முக்கியமா வந்து இப்போ அவங்க நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்றதுனால அவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப நம்ம என்கேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா இன்னுமே அதிகமாக தான் அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு யாரோ ஒரு தூண்டுதலின் கீழே இல்லை அவங்களோட இருப்பை தக்க வச்சு இப்போ போன ஜெகதீச பாண்டியனே வந்து கடுமையா விமர்சனம். ஆமா, என்னை பத்தியும் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. முதல்ல என்னை பத்தி தான் அவர் பேசினது. இந்த மாதிரி என்ன பத்தியும் சொல்லியிருக்காரு. ஆனா எதுக்குமே எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட. அவதூறுக்கு நம்ம எதுவும் பதில் சொல்லணும். அவங்கள பெரிய ஆள் ஆக்குறதுக்கு நம்ம இல்லையே. அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த எழுப்பை தக்க வைக்கிறதுக்காக நம்மளை பத்தி தவறா பேசுறாங்க அப்படின்றதுனா அதுக்கு. ஆனா கொஞ்சம் பெரிய இன்ஃப்ளூயன்சர் இப்போ அவர் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவங்க வந்து சமூகத்துல கொஞ்சம் அவங்கள ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு பேட் இமேஜ் வந்துடாதா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க கட்சியில இருந்து அவங்க பண்ண வேலைகளை வந்து சில பேர் வெளியே சொல்றதும் செய்யறாங்க. இவங்க வந்து கட்சியில எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாங்க, ஏன் அவங்க வந்து அந்த இடத்துல வெளியேற்றப்படுறாங்க, அந்த உண்மைகளை நம்ம எடுத்து சொல்ற இடத்துல தான் இருக்கும். அந்த நேரம் வரும்போது அதற்கான பதிலை வந்து சொல்ல போறோம். அவதூறுக்கு பதில் சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு அதான் முன்னாடி விமர்சனம் வச்சாம அது கட்சி சார்ந்த ஒரு விமர்சனம் வச்சா இருந்தா கண்டிப்பா நம்ம அதுக்கு வந்து ஒரு தக்க தரவுகளோட அதை வந்து பதில் சொல்லி தான் எக்ஸ்போஸ் பண்ணதான் பண்ணி தான் ஆகும். ஓகே, ரொம்ப வெளிப்படையா உண்மையை சொல்லுங்க. நாம் தமிழர் தவிர்த்துட்டு இங்க இருக்கிற கட்சிகள்ல சோசியல் மீடியால யார் நல்லா ஒர்க் பண்றா, அதாவது அவதூறுகள் இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு பரவாயில்ல இந்த கட்சி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாங்க, இவங்க வந்து பாவம் உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு ஆனா வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் அப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்றதை விட கான்டென்ட் கிரியேஷனில் வந்து அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர்றது வந்து திமுகவினராக தான் இருக்காங்க. அவங்க வந்து நான் காம்படிஷனாக சொல்லுவேன், எங்களை மீறி போய் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களோட நிகரான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். பாஜக வந்து ஒரு பெரிய காம்படிஷனாக நாங்கள் பார்க்கலாம். அவங்க மோஸ்ட்லி வந்து ஹேட் கேம்பெயின்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. இவங்க நல்லா வரலாம் அப்படின்னா அதிமுக தரப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா எதிர்கட்சின்னு தங்களை தானே சொல்லிக்கிற ஒரு கட்சி வந்து இன்னுமே திமுகவை எதிர்ப்பு நாங்கள் எதிர்க்கிறதெல்லாம் பாதி கூட வந்து அவங்க எதிர்கட்சியாக செயல்படுறது இப்போ நாம் தமிழர் தான். ஓகே, இப்போ நாம் தமிழர்லேயே வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. குறிப்பிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா இப்போ சாட்டை அவர் வச்சுருக்காரு, துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக், அவர் செந்தில்நாதன் இருக்கு, இப்போ மணி செந்தில் கூட பண்ணுறாங்களே. இவங்க 4 பேரில் யார் நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தம்பி கார்த்திகை ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து ஒரு சரியான நிலைப்பாடை நாம சொல்ற ஒரு எமோஷனல் காம்பனண்ட்டை வந்து தவிர்த்து கட்சிக்கு எது சரியானது, அண்ணனோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு முன்புக்கூட்டியே கணிச்சு அவனோட இது வந்து கமர்ஷியலாக இருக்காது, ஆனால் வந்து சரியாக இருக்கும். இதெல்லாம் தரவுகளாகட்டும் அவனோட நிலைப்பாடு சரி. கொஞ்சம் அவங்கள கார்த்திகை நம்ம அட்ரஸ் பண்ணுறதே அரைச்சிட்டு தான் அட்ரஸ் பண்ணுவோம், அப்படி தான் கூப்பிடுவோம். ஸோ தம்பி கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் துரை வந்து எனக்கு ரொம்ப வந்து பழக்கம். என்னோட அண்ணன் எனக்கு கூட அவர் வந்து சில நேரத்தில் கண்டென்ட்ல ஏதோ வார்த்தைகள்ல வந்து கொஞ்சம் ஓவரா போயிடுறாரு. ஆமாம், அது வந்து இப்போ துரை வந்து உலகம் முழுக்குமே அறியப்பட்ட ஒரு வலையொலி, சாட்டை வலையொலின்றது.
ஒரு 3 வருஷமா அவர் சிறைக்கு சென்று வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு தெளிவு இருக்கு. எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு ஊடகவியலாளர் தான் அவர் வந்து தன்னைத்தானே மாத்திட்டு இருக்காரு. எங்கேயோ ஒரு உணர்ச்சி வேகத்துல பேசுற விஷயங்களை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. ஆனா எனக்கு பிடிச்ச 2 வலையொலினா கார்த்தியோட தம்பி வலையொலியும் சகோதரர் துரையோட சாட்டை வலையொலியும் தான். இது ரெண்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். போர் தொழில் வந்து அண்ணன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணனோட வலையொலி மணிசந்திரனோட வலையொலியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யார், எங்க இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீங்க, இந்த பொறுப்புக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு? நான் வந்து ஒரு சாதாரண ஃபேமிலியில ஒரு எளிய குடும்ப தலைவியாக தான் நான் இருந்தேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து என்னை அதிகமாக எம்பவர் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னாடி தான் நான் படித்தேன். சமூக ஊடகம் இதனால தான் நான் அந்த கட்சிக்கு போனேன் அப்படின்னு ஒரு காரணம். ஜல்லிக்கட்டு போராட்டம் 2018-17 காலங்களில் தான் வந்து அண்ணனை சந்தித்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது. ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் அவர்கிட்ட வந்து போய் நிற்கணும் அப்படின்றதுனால தான் ஐடி விங்கில் இது பண்ணிகிட்டு இருந்தேன். செயல்பட்டு இருக்கும் போதே நான் வந்து அதற்கான படிப்பையும் பட்டமேற்படிப்பையும் படிச்சுட்டு தான் நான் வந்து உள்ளே வந்தேன். இதுதான் என்னோட க்ரோத் ஸ்கேலில் பார்த்தா கட்சியிலேருந்து தான் என்னோட நிறுவனமாகட்டும், என்னோட தனி மனித ஒரு இது ஆகட்டும், ஸ்கேல் ஆகட்டும், இது போனது வந்து கட்சினால தான். கட்சி தான் என்னை எம்பவர் பண்ணுச்சு, கட்சி தான் உருவாக்குச்சு, அண்ணன் தான் வந்து என்ன செதுக்குனாரு அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் டைம் வந்து ஒதுக்கி பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். 1 வாங்கினால் 1 இலவசம்.